நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ඔබත් මාතත් සියලු දෙනා නිකන් මේ ස්ථානට ආවේ. நீங்களும் நானும் நாங்க சும்மா அந்த இடத்திற்கு வரல. දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතවල බලවත් දේ කරලා තියෙනවා. நான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை செய்திருக்கிறார். කිසි වටිනාකමක් නැතුව හිටු අපේ ජීවිතවල දෙවියන් වහන්සේ බලවත් දේ කරලා තියෙනවා. எந்த பெருமதியும் பிரயோஜனமும் இல்லாத நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். පැත්තකට දාලා හිටපු අපේ දෙවියන් වහන්සේ බලවත් ලෙස සොසවලා තියෙනවා. ஒரு பக்கத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நம்மை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிற அந்த இடத்துல අපි බොහෝ සාක්ෂි අහන්න ලැබුවා. நாம் நிறைய சாட்சிகளை கேட்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. කවදාවත් සුවයක් ගැන හිතන්න බැරි අය සුව වෙලාද ඇවිල්ලා තියෙනවා. சுகத்தை குறித்து நினைத்து கூட பார்க்க முடியாத நிலைமையிலிருந்து எத்தனை பேர் சுகத்தை பெற்றதை நாம் கேட்டோம். දෙවියන් වහන්සේ බලවන්ත විදිහට තව හාස්කම් කරනවා අපේ ජීවිතවල. ஆண்டவர் வல்லமையான விதத்தில் இனி வருகிற நாட்கள் இன்னும் அற்புதமான காரியங்களை செய்வார். දෙවියන් වහන්සේ මිනිස්සෙක් සොයමින් ඉන්නවා. தேவன் மனிதர்களை தேடிக் கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ ක්‍රමය මනුෂ්‍යයා. தேவனுடைய பலம் என்பது மனிதர்களாய் இருக்கிறார்கள். මනුෂ්‍යයෙක් තමයි දෙවියන් වහන්සේගේ සලස්ම සම්පූර්ණ වෙන්නේ. மனிதனுடைய வாழ்க்கையில் தான் தேவனுடைய திட்டம் ஒரு பூரணமாகிறது. මේ මනුෂ්‍යයා කියන පුද්ගලයා මේ ලෝකෙට මෙව්වේ දෙවියන් වහන්සේ හම්බෙන්නවත් නිකම්වත් නෙවෙයි. இந்த மனிதர்களை ஆண்டவர் இந்த பூமியிலே படைத்தது பிரயோஜனம் இல்லாமல் இருக்கல்ல, பெரிய திட்டத்தோடு ஆண்டவர் படைத்திருக்கிறார். මේ ලෝකේ පාලනය කරන දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයා මෙව්වේ දෙවියන් වහන්සේ සමග අනුදුරු කරන්න, දෙවියන් වහන්සේ සමග කතා කරන්න, දෙවියන් වහන්සේ සමග සමීප සම්බන්ධතාවයක පවත්වාගෙන යන්න. ஆண்டவர் மனிதர்களை படைத்தது இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவரோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்வதற்கும் அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்வதற்கும் அவருக்காக வாழ்வதற்குமாக நம்மை படைத்திருக்கிறார். මේ ලෝකේ කිසි කෙනෙක් Tamanට ගැලපෙන්නේ නැති කෙනෙක් Tamanගේ ළඟට ගන්නේ නැහැ. அதாவது இந்த உலகத்தில் யாருமே தனக்கு பெருமதி இல்லாத யாரையுமே தன்னிடத்துல தன்னோட ஒத்து வராத யாரையும் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். දෙවියන් වහන්සේ අපි බොහොම ළඟින් තියාගන්න තමයි අපිව මෙව්වේ. நம்மை ஆண்டவர் படைத்தது அவரோடு கூட எப்பொழுதும் சதா காலமும் வைத்துக் கொள்வதற்காக. ඒ තරම් දෙවියන් වහන්සේ අපට ගෞරව කරා, දෙවියන් වහන්සේ අපට ලොකු තැනක් දීලා තිබුණා. அந்த அளவுக்கு நம்மை ஆண்டவர் கௌரவப்படுத்தி நமக்கென்று ஒரு பெரிய இடத்தை வைத்திருக்கிறார். නමුත් මනුෂ්‍යයාගේ පාපය නිසා මේ දෙවියන් වහන්සේත් එක්ක කිට්ටු සම්බන්ධතාවය තියාගන්න බැරි වුණා. ஆனால் மனிதர்களாகி நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாய் தேவனோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்ள முடியாமல் போனது. දෙවියන් වහන්සේ සුද්ධයි, මනුෂ්‍යයාගේ පාපයට දෙවියන් වහන්සේට කිට්ටු වෙන්න බෑ. தேவன் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறபடினாலே பாவம் நிறைந்த மனிதர்கள் அவரோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்ள முடியாது. ඒක නිසා මේ පාපල කිසු ඇතුලේ දෙවියන් වහන්සේ අතිශුද්ධ ස්ථානයේ වැඩ සිටියේ මනුෂ්‍යයාට ළඟ වෙන්න බෑ. අතිශුද්ධ ස්ථානයේ නායක පූජකකට විතර අවුරුද්දකට සැරයක් යන්න පුළුවන්. அதனாலதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த ஆசாரியன், அதாவது பிரதான ஆசாரியன் மாத்திரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் போகும்படிக்காய் கட்டளை பெற்றிருந்தான். නමුත් යේසුස් වහන්සේගේ කුරුස් පූජාව කියන්නේ දෙවියන් වහන්සේ අපේ හදවත තමන්ගේ මාලිගාව කරගන්න තරම් බලවත් වුණා. இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டதற்கு பிற்பாடு ஆண்டவர் வாசம் செய்கிற ஆலயம் நம்முடைய இருதயமாய் இருக்கிறது. ඒ අතිශුද්ධ ස්ථානයේ හිටපු දෙවියන් වහන්සේ අපේ හදවත වෙන තරම් අපව පවිත්‍ර කරලා යේසුස් වහන්සේගේ කුරුස් පූජාව. அன்றைக்கு மகா பிரதான ஆசாரியன் சொல்லுகிற அந்த பிரதான ஆசாரியனுடைய கிரியைகள் இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே நமக்குள்ளாய் இருக்கிறது. යේසුස් වහන්සේගේ කුරුස් පූජාව ඒ තරම් බලවත්. ஆண்டுடைய சிலுவை மரணம் என்பது அந்த அளவுக்கு வல்லமையுள்ளதா இருக்கிறது. අද ඔබත් මා සොයලා බලන්නේ යේසුස් වහන්සේගේ කුරුස් පූජාව නිසා. இன்றைக்கு நீங்கள் நானும் சுகம் பெற்றுக் கொள்ளுகிறது இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தது நிமித்தமாய். අද ඔබත් මා විශේෂ ස්ථානයකින් යේසුස් වහන්සේගේ කුරුස් පූජාව නිසා. இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தின் நிமித்தமாய் இன்றைக்கு நீங்கள் நானும் ஒரு விசேஷமான இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். අද ඔබත් මා දෙවියන් වහන්සේ සමග සුද්ධ වූ සහභාගීකමට ඇතුල් වෙන ක්‍රිස්තුස් වහන්සේ නිසා. இன்றைக்கு நீங்கள் நானும் தேவனோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்கிறோம் என்றால் நமக்காக சிலுவையில் இயேசு மரித்தது நிமித்தமாய். යේසුස් වහන්සේ නැතුව කිසි කෙනෙකුට දෙවියන් වහන්සේ වෙතට යන්න බෑ. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் தேவனிடத்தில் யாரும் கிட்டி சேர முடியாது. යේසුස් වහන්සේ තමයි මාර්ගයද ජීවනද සත්‍යද. இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். යේසුස් වහන්සේ තෝරගත්තේ අපි පැත්තකට දාලා තියෙද්දි අපව ගහකට දාලා තියලා අපිව තමයි යේසුස් වහන්සේ තෝරගත්තේ. அதாவது மனிதர்கள் நம்மை புறக்கணித்தால் நம்மை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ඔබ යේසුස් වහන්සේ තෝරගත්තේ නැහැ, යේසුස් වහන්සේ විසින් ඔබව තෝරගත්තේ. நாம் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். අපි කියව යෝහන් දෙවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ සිට 12 වෙනි පදය දක්වා. நாம் திருப்பிக் கொள்வோம் யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் முதலிலிருந்து 12 வசனங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 12 வரை. எல்லாம் பைபிளை திருப்பிங்க. எல்லாருக்கும் பைபிள் இருக்கு. பைபிள் இல்லாதவங்க இன்னைக்கு நீங்க வாங்கிக்கங்க. எல்லாரும் திருப்புங்க. முடிஞ்ச அளவுக்கு பைபிள் இல்லாம யாரும் சபைக்கு வராதீங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 12 வரையான வசனங்கள். பைபிள் எல்லாத்துக்கும் இருக்குதானே? பைபிள் இல்லாத புது ஆட்களுக்கு பைபிள் தரலாம். இன்னைக்கு
முடிஞ்ச அளவுக்கு பைபிள் இருக்காம வீட்டில் வச்சுட்டு வராதீங்க சபைக்கு. மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறையப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் அங்கே இருந்து வந்ததென்று, எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால், அவன் திராட்சரசம் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொண்டு கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு அந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது கானா ஊர் திருமணத்தை பற்றி. අපි දන්නවා අපේ ජීවිතවල අපේ නිවෙස්වල සරණ මංගල්‍යයක් කියන්නේ බොහොම උත්කෘෂ්ඨ මංගල්‍යයක්. பாத்தீங்கன்னா சொன்னா நம்முடைய வாழ்க்கையில திருமண வீடு என்பது எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல இடமாய் காணப்படுகிறது. බොහොම දෙනා සන්තෝෂ වෙනවා. අපි උත්සාහ කරන්නේ සරණ මංගල්‍යයක් කියන දේ කිසි අඩුවක් නැතුව කරන්න. මොකද මේක ජීවිතේ එක වතාවයි අපිට තියෙන්නේ. திருமணம் என்பது வாழ்க்கையில ஒரு முறை மாத்திரம்தான் செய்வார்கள். ஆகவே அதிலே எந்த குறையும் இல்லாதபடி நல்ல விதமாய் செய்து முடிப்பதற்காக நாம் எல்லாரும் பிரயாசப்படுவோம். තමන්ගේ නෑදෑයෝ ගෙන්නෝ අසල්වාසීන් ගෙන්නෝ සම්බන්ධ සියලු දෙනා ගෙන්නෝ බොහෝ උසස් අය ගෙන්නෝ මේ වගේ බොහෝ ඉහළ මට්ටමේ දෙයක් තමයි මේ සරණ මංගල්‍ය කියලා කියන්නේ. அதாவது திருமண நேரத்துல எல்லா சொந்தக்காரங்களுக்கு சொல்லுவீங்க, எல்லா உங்களுக்கு அறிமுகமானவங்களுக்கு சொல்லுவீங்க, நல்ல உயர்ந்த மட்டத்தில் இருக்கவங்களா கொண்டு வந்து மிக சிறப்பான முறையில திருமணத்தை செய்ய விரும்புவோம். මේ සුදු බයිබලයේ කියන කානානි සරණ මංගල්‍යත් ඒ වගේ එකක් වුණා ඉතින්. அதே போலதான் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்படுகிற கானா ஊரிலே ஒரு திருமணம் நடந்தது. මේ කියන තුන්වෙනිදා ගලණී කානානි සරණ මංගල්‍යයේ යේසුස් වහන්සේගේ මෑණියෝ දෙහි සිටිය යේසුස් වහන්සේ උන්වහන්සේ ගෝලියෝද සරණ මංගල්‍යයට කැඳවුම් ලැබුවදී යේසුස් වහන්සේ ගෝලියෝ ඒ වගේ මෑණියෝ සියලු දෙනා මේ කානානි සරණ මංගල්‍යයට ගිහිලා හිටියා. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த திருமண வீட்டுக்கு இயேசுவும் அவருடைய தாயாரும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். எல்லாரும் அந்த இடத்துல இருக்கிறார்கள். දැන් මෙන්න මේ කානානි සරණ මංගල්‍ය බොහොම කවුරුත් එකතු වෙනවා, කතා බහ කරනවා, කෑම කනවා, ඒ වගේම කට්ටිය එකතු වෙලා බොහෝ පිළිසඳරේ දෙනවා, ඒ වගේම බුද්ධික පානය තියෙනවා. මේ වගේ කානානි සරණ මංගල්‍ය ටිකෙන් ටික ගෙවිගෙන යනවා. கொஞ்ச நேரம் கவனிங்க, கொஞ்ச நேரம் தான். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பாத்தீங்கன்னா சொன்னா கானாவூர் திருமணத்துல எல்லாரும் கூடி இருக்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷமா கதைக்கிறாங்க, எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஏன்னா திருமண வீடு தானே. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா திராட்சை ரசம் குடிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா சந்தோஷமான காரியங்கள் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. දැන් මෙන්න මේ විදිහට ටික ටික ගාන වෙලාව ගෙවිගෙන යද්දී මුත්‍රික පානය ඉවර වෙන්න යනවා. இப்படியே கொஞ்ச நேரம் திருமண வீட்டில நேரம் செல்ல செல்ல திராட்சை ரசம் குறைபட ஆரம்பிக்கிறது. அதாவது பத்தாம போதாம போகுது. අපේ ගෙදරක විවාහ මංගල්‍යයක් උත්සවයක් වුණොත් කෑම හරි නැත්නම් ඒක ටික පොඩ්ඩක් හරි නෑ අපිට. එහෙම නැත්නම් කෑම මදි වුණොත් ඒකත් හරි නෑ. ඒ වගේම බොන්න තියෙන දේවල් මදි වුණොත් ඒකත් හරි නෑ. ඒ වගේම හරියට සලකන්න බැරුණොත් ඒකත් අපිට හරි නෑ. பாத்தீங்க சொன்னா நீங்களே ஒரு திருமணம் வைக்கிறீங்க, அந்த நேரத்தில் நீங்க சமைச்சு கொடுக்குற சாப்பாடு பத்தாம போயிட்டாலோ இல்லைன்னு சொன்னால் ஒரு சுவை இல்லாம இருந்தாலோ அது வந்து நமக்கு நல்லது இல்ல. சாப்பாடுங்கிறது நன்மையானதா பரிபூர்ணமானதா இருக்கணும் அந்த திருமண வீட்டில. இல்லைன்னு சொன்னா திருமண வீட்டுக்கு வர்றவங்களால நம்ம அவமானப்படுகிறாங்க, போன சாப்பாடு இருக்குல்ல, அந்த மாதிரி காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல அதே தான் நடக்கிறது. இந்த கானா ஊரிலே நடக்கிற திருமண வீட்டிலே நேர செல்ல செல்ல
இந்த திராட்சை ரசம் குறைபட ஆரம்பிக்கிறது. දැන් මේ මුද්‍රික පානය අවසන් වුණා කියන්නේ මුද්‍රික පානය මදි වුණා කියන්නේ මේ ඊශ්‍රායල් සංස්කෘතිය අනුව ඒ සරණ මංගලෙත් කොහොම ලැජ්ජාවටපත් වෙනවා ඒ සංවිධානය කරපුවා තමන්ගේ නෑදෑයෝ මනමාලිගේ පැත්ත මේ සියලු දෙනා බොහොම ලැජ්ජාවටපත් වෙන කාරණයක්. இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த இஸ்ரவேல் வம்சத்திலே ஒரு திருமண வீட்டிலே திராட்சை ரசம் குறைபடுகிறது என்பது மிகவும் வெட்கத்திற்குரிய ஒரு காரியமாகும். மற்றவர்கள் மிக குறைவாக தரம் குறைவாக பேசக்கூடிய ஒரு காரியமாகவும் காணப்பட்டது. දැන් කට්ටිය බොහොම කලබල වෙලා තැන් වල කතා කරනවා යේසුස්ගේ මෑණියොත් විතර ඉන්නවා. பாத்தீங்க சொன்னா அந்த திருமண வீட்டில் இருக்கிறவர்கள் அங்கங்க கதைக்கிறாங்க, திராட்சை ரசம் குறைபட்டுருச்சுன்னு யோசிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் தாயும் அங்கே இருக்கிறாங்க. මේ මොහොතේ යේසුස්ගේ මෑණියෝ තමන්ගේ යේසුස්ට කියනවා පුතේ මෙන්න මේ වෙලාවේ දැන් මොන මුද්‍රික පාන ඉවරලා තියෙන්නේ. දැන් පුතා හාස්කමක් කරන්න ඕනේ. යේසුස් දැන් හාස්කමක් කරන්න ඕනේ. තමන්ගේ මෑණියෝ දැන් යේසුස්ට කියනවා. எல்லாரும் இங்க கவனிங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் தாயார் இயேசு கிறிஸ்து இடத்துல போய் சொல்லுகிறாங்க, அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைபட தொடங்கிருச்சு, நீங்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இடத்துல இயேசு கிறிஸ்துவின் தாயார் கேட்டுக்கொள்றாங்க. දැන් අපිට කරගන්නම දෙයක් නැතර දැන් මුද්‍රික පාන ශනිකව ගේන්නත් දැන් ඔන්න දෙවියන් වහන්සේගේ හාස්කම බලාපොරොත්තු ඉන්නවා මේගොල්ලෝ. பாத்தீங்க சொன்னா திராட்சை ரசம் குறைபட்ட உடனே நம்ம திடீர்னு ஒரு திராட்சை ரசத்தை கொண்டு வர முடியாது, பிரச்சனை. ஆனாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த திருமண வீட்டில அந்த திருமணத்தை ஒழுங்கு செய்தவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. දැන් මේ බොහොම උත්කර්ෂයක් මංගල්‍යයක් කරලා කවුරු බොහොම සතුටින් ඉන්නලා එකවරම මේ වගේ තත්ත්වයන් අපිට මතුවෙනවා. අපේ ජීවිත තත්ත්වයන් මතුවෙනවා. ඒ වගේ වෙලාවට අපි යේසුස්ගේ හාස්කම දෙවියන් වහන්සේගේ හාස්කම බලාපොරොත්තු වෙනවා. திடீரென நம்முடைய வாழ்க்கையில் இப்படியான ஒரு குறைவு வருகிற பொழுது நம்மால் திடீரென அந்த குறைவை நிறைவு செய்ய முடியாத நேரத்தில் தேவனுடைய ஒரு அற்புதம், தேவனுடைய ஒரு அதிசயம், இயேசு கிறிஸ்துவோடைய காரியம் அந்த இடத்துல நடக்க வேண்டும். දැන් යේසුස්ගේ මෑණියෝ දන්නවා යේසුස් කියන දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා කියලා. ඒක නිසා දැන් යේසුස්ගේ මෑණියෝ යේසුස්ගේ ඉල්ලීමක් කරන පුතේ දැන් පුතා හාස්කමක් කරන්න මේ මොකද කියලා. இயேசு கிறிஸ்துவின் தாயாருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று, அந்த இயேசு கிறிஸ்துவினால் அந்த குறைவை நிறைவாக்க முடியும் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்றே, மகனே இவர்களுக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். අපේ ජීවිතවලත් මේ වගේ අපිට පුස්තකාන හම්බ වෙනවා. අපි බොහොම අපහසුතාවටපත් වෙනවා. අපි ලැජ්ජාවටපත් වෙනවා. අපිට කර කියා ගන්න දෙයක් නැති වෙනවා. අපි බොහොම අසරණ වෙනවා. ඒ වෙලාවට අපේ ජීවිතවල හාස්කම් කරන්න ඉන්නේ යේසුස් වහන්සේ පමණයි. நம்முடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு குறைவு வரும், நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்ய முடியாது என்கிற நிலைமை வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த இக்கட்டான சோர்வான நிலையில் அற்புதம் செய்யக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. යේසුස් වහන්සේ පමණයි අපේ ජීවිතවල හාස්කම් කරන්නේ. இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். යේසුස් වහන්සේට පමණයි මොකද මේ වගේ වෙලාවල අපිට ගලව ගන්න පුළුවන්. අපෝ ලැජ්ජාවෙන් බේර ගන්න පුළුවන්. අපහසුයෙන් බේර ගන්න පුළුවන්. ඒ වගේම අපේ ජීවිතේ අපි කරදරයකට පත් වෙන යටි බේර ගන්න පුළුවන්. මෙන්න මේ වගේ හාස්කමක් අවශ්‍ය වෙලාවට අපි යේසුස් වහන්සේට කිව්වොත් යේසුස් වහන්සේ බලවත් ලෙස ක්‍රියා කරනවා. இந்த மாதிரி குறைவான நேரத்தில் நாம் ஒன்றும் செய்ய முடியாத நேரத்தில் நாம் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்முடைய குறைவை, நம்முடைய பிரச்சனைகளை தெரியப்படுத்துகிற பொழுது அவர் அந்த நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்து நாம் வெட்கப்பட்டு போகாமல் நம்மை காப்பாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ඒ මොහොතේ දැන් මෑණියෝ තමන්ගේ පුතාට කියනවා යේසුස් වහන්සේට කියනවා පුතේ දැන් හාස්කමක් කරන්න කියලා. නමුත් යේසුස් වහන්සේ මෙහෙම උත්තර දෙනවා. මේ ස්ත්‍රිය නුඹෙන් මට කම කුමක්ද? මගේ වෙලාව කම පැවුනේ නැත යෑට කිව්සේක. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இயேசு கிறிஸ்துவின் தாயார் இந்த சம்பவத்தை குறித்து ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்கு சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்பதா இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் தன்னுடைய தாயாரை பார்த்து. අම්මට කියනවා ස්ත්‍රිය තාම මගේ වෙලාව ආවේ නැහැ. தன்னுடைய தாயாரை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரியே, பெண்ணே, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. යේසුස් වහන්සේගේ වෙලාව දෙවියන් වහන්සේගේ වෙලාව එන්න ඕන අපේ ජීවිතේ හරි දේ සිද්ධ වෙන්න. தேவனுடைய நேரம் வர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடப்பதற்கு. අපේ හදිසියට කිසිම දෙයක් සිද්ධ වෙන්නේ නැහැ. நாம் அவசரப்படுகிற மாதிரி வாழ்க்கையில எதுவும் நடக்காது. අපිට මේ දැන් සිද්ධ වෙන්න ඕන. නමුත් දෙවියන් වහන්සේට වෙලාවක් நமக்கு எந்த காரியமா இருந்தாலும் உடனடியாக இப்பொழுதே நடக்க வேண்டும். ஆனால் தேவன் அவருடைய நேரத்தில் தான் காரியங்களை செய்வார். දෙවියන් වහන්සේ අපේ ලැජ්ජාවෙන් නලවනවා. අපි අපහසුතාවෙන් නලවනවා. අපි අවශ්‍යතාවයෙන් පිටවෙනවා. නමුත් දෙවියන් වහන්සේගේ වෙලාව එන්න ඕන. நாம் சில நேரத்தில் அவமானத்திற்கு, நிந்தைகள், நெருக்கங்களுக்குள்ளாய் கடந்து போகலாம். தேவனை அதை அனுமதிக்கலாம். ஆனால் அதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டுமானால் தேவனுடைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். සමහරවිට බොහෝ වෙලාවට අපේ වෙලාව නෙවෙයි දෙවියන් වහන්සේගේ වෙලාව. அநேக நேரங்களில் நம்முடைய நேரம் அல்ல, தேவனுடைய நேரம் என்பது. අපි කියන හදිසියට මේ දේ සිද්ධ වුනේ නැහැ කියලා අපි කලබල වෙන්න ඕන. වෙනවත් නියුල් වෙන්නත් ඕනේ නැහැ. මොකද දෙවියන් වහන්සේ දන්නවා සිද්ධ විය යුතු දේ වෙලාව, සිද්ධ විය යුතු මොහොත, වඩාත් සිද්ධ විය යුතු මොහොත, වඩාත් හරි සිද්ධ විය යුතු ආකාරය දෙවියන් වහන්සේ දන්නවා.
நாம் அவசரப்படுகிற மாதிரி காரியங்கள் நடக்கவில்லை என்று நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எப்பொழுது என்ன விதத்தில் இந்த அற்புதத்தை செய்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதாய். අපට පේන අපට දැනෙන සීමාව බොහොම පටුයි. නමුත් දෙවියන් වහන්සේට එහා දේවල් දන්නවා. நமக்கு நம்முடைய கண்களிலே நாம் காண்கிற காரியம், நாம் அறிந்திருக்கிற காரியம் சிறியதளவானது, குறைந்தது. ஆனால் தேவனுக்கு சகலமும் தெரியும். අපට පේන දේ වල දෙවියන් වහන්සේට බොහෝ දේ පේනවා. ඒකයි අපේ වෙලාව සහ දෙවියන් වහන්සේගේ වෙලාව වෙනස්. நமக்கு தெரிகிறது, நாம் அறிந்திருக்கிறதை காட்டிலும் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினால் தான் நம்முடைய நேரமும் தேவனுடைய நேரமும் ஒன்று கொண்டு வித்தியாசமானதாய் காணப்படுகிறது. සමහර අවස්ථාවල් තියෙනවා අපිට හිතෙනවා දෙවියන් වහන්සේ අපිට ගාව නැද්ද කියලා. නමුත් දෙවියන් වහන්සේ අපිට ගාව නැහැ නෙමෙයි. දෙවියන් වහන්සේගේ වෙලාව ආවට පස්සේ තමයි දෙවියන් වහන්සේ සියලු දේ කරන්නේ. දෙවියන් වහන්සේ අපිට පීඩුවේ. හැබැයි අපි දෙවියන් වහන්සේ අපිව කලවනවා. හැබැයි දෙවියන් වහන්සේගේ වෙලාව වෙන්න ඕන. අපි ඒක ඇදහිල්ලෙන් ඉන්න එක තමයි වැදගත් වෙන්නේ. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடுமையான பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிற பொழுது தேவன் என்னை கைவிட்டு விட்டார், என்னிடத்தில் தேவன் இல்லை என்று நாம் நினைக்கலாம். தேவன் நம்மை கைவிடவில்லை. நம்மை அந்த காரியத்திலிருந்து நம்மை காப்பாற்றும்படிக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் அதில் இருக்கிற ஒரு காரியம், நம்மை விடுவிப்பதற்கான நேரம் இன்னும் வரவில்லை என்பதுதான் சரியான சத்தியம். නමුත් අපේ වෙලා තියෙන අපේ ඇඟේ අදිසියට අපිට සීල් දෙ වෙන්න ඕනේ. හැබැයි දෙවියන් වහන්සේම අපේ සීමාවෙ ඉන්න කෙනෙක් නෙමෙයි. දෙවියන් වහන්සේ ඊට ඉහළ සීමාවෙ ඉන්න කෙනෙක්. ஆனால் நமக்கு என்ன என்று சொன்னால், உடனடியாக நம்முடைய சரீரம், நம்முடைய சிந்தை சொல்லுகிற மாதிரி உடனடியாக காரியங்கள் நடக்க வேண்டும். ஆனால் நாம் அவசரப்படுகிற மாதிரி தேவன் காரியங்களை செய்ய மாட்டார். අපි හැමදාම දෙවියන් වහන්සේට යාඥා කරන්න ඕනේ. දෙවියන් වහන්සේගේ භගපෙන්නේ මිල්ල ගන්න ඕනේ. දෙවියන් වහන්සේගේ තලස් මෙන්දර කර ගන්න ඕනේ. හැබැයි දෙවියන් වහන්සේගේ වෙලාව එනතෙක් අපි වසීමෙන් ඉන්න අවශ්‍යයි. ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண வேண்டும், தேவனுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நாம் வழிநடத்தலை பெற்றுக்கொண்டாலும் ஜெபம் பண்ணினாலும் அவருடைய நேரத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ඒ වගේම තමයි මෙන්න මේක ඊළඟට සිද්ධ වෙනවා මෙහෙම දෙයක්. උන්වහන්සේගේ මෑනියෝ මෙහෙම කියනවා. උන්වහන්සේ නුඹලාට කියන කොයි දෙයක් නමුත් කරන්නයි මේ කරවන්න කීවාය. இந்த இடத்தில் இன்னொரு காரியம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய தாயார் அவருடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்யும்படி அவர் உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். දැන් මෑනියෝ දන්නවා දෙවියන් වහන්සේ හාස්කම් කරනවා, යේසුස් වහන්සේ හාස්කම් කරනවා කියලා. හැබැයි අපි කීකරු වෙන්න ඕනේ. ඒක දෙවියන් වහන්සේගේ යේසුස්ගේ මෑනියෝ කියනවා මේ කරුන්ට යේසුස් වහන්සේ කියන මොන දෙයක් වුණත් ඒක ඒ විදිහට ඒ ආකාරයෙන් කරන්න ඕනේ. ඒ කීකරුකම බමට දකුණට නොහැරි ඒ විදිහටම කරන්න ඕනේ. இயேசு கிறிஸ்துவின் தாயாருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவானவர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆனாலும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவின் தாய் அறிந்திருந்தபடியினால் சீசர்களை நோக்கி சொல்லுகிறார், நீ இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யும்படிக்கு வேண்டிக் கொள்ளுகிறார்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு இடத்துல சொல்லுகிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்பதாய். අපි සෑම මොහොතකම දෙවියන් වහන්සේ කියන දේ ඒ ආකාරයෙන්ම කළ යුතුයි. එතකොට තමයි දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතවල හාස්කම් කරන්නේ, දෙවියන් වහන්සේ අපව ගලවන්නේ, දෙවියන් වහන්සේ අපව අපහසුතාවයෙන් බේරගන්නේ, දෙවියන් වහන්සේ අපි සිල් රැකියාවලින් බේරගන්න යන්නේ. අන්න අපි අපේ දෙවියන් වහන්සේට වෙලාවට ඉඳ දෙන්න ඕනේ. ඒ වගේම දෙවියන් වහන්සේ කීකරු වෙන්න ඕනේ. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஒரு அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நாம் அப்படி கீழ்ப்படிந்து நம்ம ஒப்புக்கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ඒ වගේම තමයි ඊළඟට කියනවා යුදවරුන්ගේ පවිත්‍ර වීමේ ප්‍රකාරයට ඒකේ මෛත්‍රී දෙකක් තුනක් පමණ වතුර අල්ලන්න ගල් පාදන හයක් ලබා තිබුණේය. அதாவது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற யூதருடைய பாரம்பரியத்தின்படி அந்த கை காலெல்லாம் கழுவுறதற்காக 6 கச்சாடிகள் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார். මෙන්න මේකේ ගල් පාදන කියන්නේ බොහොම විශේෂ දෙයක්. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற கச்சாடி என்பது ஒரு விசேஷமான ஒரு காரியம். සාමාන්‍යයෙන් ඊශ්‍රායලයේ දිවල් වල ගල් පාදන තියලා තියෙන්නේ අර අපි පිරිසිදු කරන්න ගන්න ජලය ඒ වගේම නැත්නම් ගෙදරට ඇතුල් වෙද්දී කකුල හොදන්න තියෙන ජලය ඒ වගේම නාන්න තියෙන ජලය ගබඩා කරන තමයි ගල් පාදන. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த கச்சாடி என்பது ஒவ்வொரு யூதர்களுடைய வீட்டிலும் முன்பதாக வைக்கப்பட்டிருக்கும். அது எதற்காக என்று சொன்னால், ஒருவர் வீட்டிற்குள்ளாய் வருகிற பொழுது தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்காக, தன்னை அந்த வீட்டிற்குள்ளாய் போவதற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக அந்த கச்சாடி வைக்கப்பட்டிருக்கும். සාමාන්‍යයෙන් වෙනවා අපේ නිවසේවත් පිරිසිදු ජලය බොන්න ගන්න ජලය බොහොම ආරක්ෂිතව බොහොම පිරිසිදු වෙනවා පැත්තකට තබලා කියනවා. நம்முடைய வீடுகளிலும் குடிநீர், அதாவது நம்ம குடிக்கிற நீரை வந்து நம்ம ஒரு பக்கம் நம்ம ரொம்ப பத்திரமா வச்சிருப்போம். அதே மாதிரி இந்த கை கால் முகமெல்லாம் கழுவுறதற்காக நீரை நம்ம சேமித்து வைத்திருப்போம். ඒ වෙනම ආවරණය කරලා ඒ වෙනම පිරිසිදු වෙනම අපි තබා ගන්නවා. அந்த குடிநீரை வந்து நம்ம வேற விதமா வேற காரியங்களை செய்து அழகாக வைத்திருப்போம். දැන් මේ ගල් පාජන වල අල්ලන්නේ
පිරිසිදු කරන්න රෙදි හොදන්න ඒ වගේම ගෙදරට කකුල් හොදන්න ගන්න ජලය ඒ වගේ එච්චර අපි තැකීමක් කරන්නේ ඒ වගේ නයින් කරලා දාලා වගේ තමයි අපේ කටුවල තියෙන්නේ. பாத்தீங்கன்னு சொன்னா கை கால் முகம் கழுவுறதுக்காக நீங்க வீட்டுல தண்ணி பிடிச்சு வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க குடிக்கிறதுக்காக வச்சிருக்கிற தண்ணி மாதிரி நீங்க பாவிக்க மாட்டீங்க. உடுப்பு கழுவுறதுக்கு கை கால் கழுவுறதுக்கு வேற காரியங்களுக்கு சாதாரணமா பாவிப்பீங்க. දැන් මේ මොහොතේ ජේසුස් වහන්සේ කියන්නේ මෙන්න මේ පිරිසිදු වතුර දාපු වාජන වල පුරවන්න කියලා කියන්නේ. ජේසුස් වහන්සේ කියන්නේ මේ වෙලාවේ අන්නර තියෙන ගල් වාජන 9 කියලා එක සම්පූර්ණයෙන් වතුර පුරවන්න කියලා. கொஞ்சம் சத்தம் போடாம கொஞ்ச நேரம் மாத்திரம் ஒத்துழைப்பு தாங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறான்னு கேட்டா, நீங்க குடிநீர் வைத்திருக்கிற அந்த இடத்துல குடிநீர் வைக்கிற அந்த இடத்துல நீங்க கொண்டு போய் அந்த நிரப்புங்கன்னு சொல்லாதபடிக்கு கச்சாடியில், அதாவது கை கால் கழுவுறதற்காக சுத்திகரிப்புக்காக வைத்திருக்கிற கச்சாடியில தண்ணீரை நிரப்பும்படி சொல்லுகிறார். அதாவது ஒதுக்கப்பட்ட பாத்திரத்தை தான் நீரை நிரப்பும்படி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நன்றாக சுத்திகரிக்கப்பட்டு குடிப்பதற்காக வைத்திருக்கிற பாத்திரத்திலே அல்ல. இந்த இடத்துல என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்து சீசர்கள் அந்த 6 கச்சாடிகளை கொண்டு வந்து தண்ணீரினாலே நிரப்புகிறார்கள். எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவான ரொம்ப விசேஷமானவர்களை தெரிந்து கொள்ளல. எப்படி ஒதுக்கப்பட்ட இந்த கச்சாடியை போல மனிதர்கள் தள்ளப்பட்டவர்களாய், மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், அவர்களே ஆண்டவர் தேடி வருகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் தெரிந்து கொள்ளது பாவிகளையும் துரோகிகளையும். பேதுரு என்பவன் மிகவும் பாவியான ஒரு மனுஷன். சகை என்பவன் ஒரு பாவியான மனுஷன். இந்த கச்சாடியை போல ஒதுக்கப்பட்ட மனிதர்களை தான் ஆண்டவர் எப்பொழுதும் தெரிந்தெடுத்தார். அந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட பாத்திரங்களாகிய நம்மை தெரிந்து கொண்டுதான் ஆண்டவர் தம்முடைய ஆவியினாலே நிரப்புகிறவராய் இருக்கிறார். அந்த மாதிரியான பாத்திரங்களை, ஒதுக்கப்பட்ட பாத்திரங்களை தான் கொண்டு வந்து சம்பூர்ணமாய் நிரப்பும்படி சொல்லுகிறார். இந்த இடத்துல கச்சாடிகளை கொண்டு வந்து பாதி அல்ல சம்பூர்ணமாய் நிரப்பும்படி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இந்த கச்சாடியை சம்பூர்ணமாய் தண்ணீரால் நிரப்பும் பொழுது திராட்சரசம், அது அந்த தண்ணீரானது திராட்சரசமாய் மாற ஆரம்பிக்கிறது. මංගල්‍ය ප්‍රධාන මුද්‍රික පානය වූ වතුර රස බලා ඒවා කොතලින් වීදයි වතුර කියලා මේ කරුවන් දන්නේ. නමුත් ඔහුල දෙන මනමාලයන් ළඟ කවුරුත් පළමු කොට හොඳ මුද්‍රික පානය මිනිසුන් බීවයින් පසු වාලින් මුද්‍රික පානය දෙති. නමුත් නුඹ මේ උතුම් හොඳ මුද්‍රික පානය තබාගෙන සිටියේ ඔහුට කීවේ කියලා කියනවා. இந்த இடத்துல நடக்கிற சம்பவம் என்று சொன்னால், அதாவது திருமண வீட்டிற்கு ஆரம்பத்திலே போனவர்கள் ருசி பார்த்து குடித்த திராட்சரசத்தை காட்டிலும் அந்த கச்சாடியிலே ஊற்றப்பட்ட தண்ணீர் திராட்சரசமாய் மாறின பொழுது அதை குடித்தவர்கள் அதை ருசி பார்த்து மணவாளன் அழைத்து சொல்லுகிறார்கள், எந்த மனுஷனும் திருமண வீட்டிலே முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுப்பான், பின்பொழுது ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீர் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி ஒரு சுவையுள்ள ஒரு திராட்சரசத்தை கொடுத்து குறைவை நிறைவாக்கினார். මේ බාලවුන් මුද්‍රික පාන දෙන්න මේකේ හරි පුදුමයි. මනමාලට පුදුමයි, මංගලිකේතර ප්‍රධානයට පුදුමයි. මේ හොඳ මුද්‍රික පානේ තමයි දැන් මේ පස්සේ එන්නේ. பாருங்க, எந்த ஒரு திருமண வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா முதல் நல்ல சாப்பாடை கொடுத்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ருசி இல்லாத தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த வீட்டிலேயே திராட்சை ரசம் நல்லதெல்லாம் கொடுத்துட்டு அப்பொழுது ருசி குறைந்தது கொடுப்பாங்க. இங்க நடந்த இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்தது நிமித்தமாய் கடைசியா கிடைச்சது முன்பதை விட நல்ல ருசியானதா இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல செயல்படுகிற பொழுது அந்த திராட்சரசம் வந்தது நல்ல குடிநீரை போல நன்ற சுத்தமாக வைத்திருக்கிற பாத்திரத்திலிருந்து அல்ல, கை கால்களை சுத்திகரிப்பதற்கு வைத்திருந்த கச்சாடியிலிருந்து அந்த திராட்சரசம் வந்தது. දෙවියන් වහන්සේගේ සලස්මට එකතු වෙලා ක්‍රියාත්මක වෙන පටන් ගන්නවා මේ ලෝකේ පුරා.
அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒதுக்கப்பட்ட கச்சாடியை நிரப்பின தண்ணீர் திராட்சரசமாய் மாறினதை போல இன்றைக்கும் மனிதர்களால் ஒதுக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு புறம்பாக்கப்பட்ட மனிதர்கள் ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவர்களை தம்முடைய ஆவியினாலே நிரப்பி மிகப்பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த கச்சாடி சம்பவத்தில் நாம் பார்க்கிற பொழுது எப்படி ஒதுக்கப்பட்ட அந்த கச்சாடியில தண்ணீரை நிரப்பி அதை திராட்சரசமாய் ஆண்டவர் மாற்றினாரோ அதே போல இன்றைக்கும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிற ஒதுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட மனிதர்கள் மத்தியில நம்மை பலவான்களாய் மாற்றுவதற்காக நம்மை அழைத்து ஆசீர்வதித்திருக்கிறார். විශේෂ දේවල් කරන්න තමයි දෙවියන් වහන්සේ මේ විශේෂයෙන් කැදවලා පුරවන්නේ. ඒ වගේ මේ මුළු ලෝකෙ රසය ගෙනියන්න, මේ මුළු ලෝකෙ රසය නැති තැන් වලට රසය ගෙනියන්න, රසය අහිමි වෙලා තියෙන තැන් වලට රසය ගෙනියන්න, මේ ලෝකෙ විශේෂ කාරණා බලවත් ස්ථාන වලට ගෙනියන්න තමයි දෙවියන් වහන්සේ මේ ගල් භාජන වගේ අයින් කරලා තිබුණ අපව අරගෙන කැදවලා උන්වහන්සේගේ ආත්මයෙන් පූර්ණ කරලා මේ ලෝකෙ නිදහස් කරන්නේ. அந்த இடத்துல பார்க்கிறோம் எப்படி ஒதுக்கப்பட்ட கச்சாடியை கொண்டு அந்த திருமண வீட்டில் ஆண்டவர் அற்புதத்தை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாரோ அதே போல நம்மையும் ஒதுக்கப்பட்ட இடத்திலிருந்து நம்மை அழைத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை அபிஷேகம் பண்ணி நம்மை தம்முடைய ஆவியினாலே நிரப்பி சுவையில்லாத இடங்களுக்கு சுவையை கொடுக்கிறவர்களாய் நம்மை உருவாக்கும்படி ஆண்டவர் திட்டம் கொண்டிருக்கிறார். ඒ නිසා ඔබත් මමත් කාටවත් වැදගත් වෙන්න පුළුවන් නමුත් දෙවියන් වහන්සේ ජේසුස් වහන්සේට බෝවද நம்முடைய வாழ்க்கையில யார் இல்லாமல் போனாலும் இயேசு கிறிஸ்துவானவர் இருந்தால் போதும். කවුරුත් අපව පැත්තකට දාලා තියෙන පුළුවන් නමුත් ජේසුස් වහන්සේ අපව පැත්තකට දාන්නේ නැහැ. யாரும் நம்மை ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை ஒதுக்கி வைக்க மாட்டார். අපි පව් කාර්යයන් සිටිදී ජේසුස් වහන්සේ මේ පොළොවට ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ පොළොව කලවගත්තේ ඒකයි. நாம் பாவிகளாய் இருக்கிற பொழுதே தேவன் இந்த பூமிக்கு வந்து நம்மையும் உங்களையும் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ඒ නිසා අපි තේරුම් ගන්න ඕනේ යම් කාරණයක් තියෙනවා. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியம் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ හැමතිස්සෙම තෝරගන්නේ ගල් පාජන වගේ අයින් කරපු මිනිස්සු. ஆண்டவர் எப்பொழுதும் தெரிந்தெடுக்கிறது அந்த கச்சாடியை போல ஒதுக்கப்பட்ட மனிதர்களை. දෙවියන් වහන්සේ අපව ලැජ්ජාවටපත් වෙනවත් අපහසුතාවටපත් වෙනවත් අපට අමාරුතාවටපත් වෙනවත් කියලා කියන්නේ දෙවියන් වහන්සේ අපව කලවනවා. நாம் அவமானப்படுவதற்கு நெருக்கப்படுவதற்கு உடைக்கப்படுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். நம்மை மகிமையுள்ள ஒரு பாத்திரமா அவர் மாற்றுவதற்காகவே ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். හැබැයි දෙවියන් වහන්සේගේ වෙලාව වෙනකන් අපි ඉන්න ඕනේ. ஆனால் ஆண்டவருடைய நேரம் வருகிற வரைக்கும் நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ වෙලාව වෙනකන් අපි ඉවසීමෙන් කීකරුවක් තියෙන අවශ්‍යයි. එතකොට තමයි දෙවියන් වහන්සේ අපව සම්පූර්ණ පුරවලා පැත්තකට කරපු අපිව ගල් පාජන වගේ කරපු අපිව සම්පූර්ණයෙන් නිදහස් කරලා දෙවියන් වහන්සේගේ බලවත් දේට කරවන්නේ. நாம் ஆண்டவருடைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பொழுதுதான் நம்மை ஆண்டவர் உருவாக்கி அவருக்காக எடுத்து பயன்படுத்துவார். ஆகவே அவருடைய நேரம் வருகிற வரைக்கும் ஜெபிக்க வேண்டிய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருக்க வேண்டும். කවුරුත් ගණන් ගන්නදී පැත්තකට දාපු ඔබත් මාවත් කැදෙවියන්නේ ආකාරයට. யாரும் கணக்கெடுக்காத ஒதுக்கப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். මේ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය අපි තේරුම් ගන්න දවස් පුතා මේ ප්‍රේමය සීකරමු. දෙවියන් වහන්සේ තුල අපි බලවත් වෙමු. இந்த ஆண்டவருடைய அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து ஜெபித்து ருசி பார்ப்பு ஆண்டவருக்குள்ளாய் பலப்படுவோம். හොඳ අපි නැගී සිටින්න දෙවියන් වහන්සේට බාර වෙමු. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். அப்படியே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். வியாதியோடு வந்தவர்கள் வியாதியிலிருந்து விடுதலை பெறும்படி சுகத்தை தேடி வந்திருக்கிறவர்கள் சுகத்தை பெறும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை